அம்மா 2010 ஒரு கூட்டம் நடத்தணும். அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும், பாண்டி கோயில் அருகாமையில் லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ரோடெல்லாம் மக்கள். அம்மா வர்றதுக்கே, அந்த திடலுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆச்சு. திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோட்ல தான் வர்றாங்க. முடியல, அதெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு, கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. இங்க 10,000 பேர் தான் கூடினது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்க போய் இவ்வளவு மாதிரி அசம்பாவம் நடந்தது என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. எனவே ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், இனிமேல் இப்ப மாதிரி தாவேகா தலைவர் அவர் இந்த மாதிரி பேருந்துல போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போறது காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறான்னு ஒரு இதா இருக்கும். இல்லைன்னா பொதுவான இடத்துல, ஒரு பெரிய இடத்துல திடல்ல போட்டுட்டு அடுத்து வரும்போது, தேர்தல் நெருங்கும் போது அவரு இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. இப்ப பச்சளம் குழந்தைகள், எத்தனை குழந்தைய பாருங்க, 7 குழந்தைய 9 குழந்தை, 9 குழந்தைகள். எத்தனை பெண்கள், எத்தனை பேரு? 17 பெண்கள். வயிற்றுச்சலாக இருக்கு. அதை கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது. எனவே அவரை பார்த்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர், அதைத்தான் சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் குடும்பமே விளங்காது. யார் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா, யார் செஞ்சிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும். உண்மையிலேயே இது தவறு இழைச்சதுக்கு காரணமா மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை அதிகாரி தான், எஸ்பி தான். இவங்க மீது உரிய நடவடிக்கை. என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத முடியும்? அவ்வளவு பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தா கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால போய் இவங்கனால என்ன, அவங்க கத்துறதெல்லாம் வீடியோல பார்த்தோம். அப்படியே இதாக தான் இருக்கு. அவருடைய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செஞ்சா அந்த காலதாமதமா ஒரு இது என்ன, இவங்க இடம் கொடுத்தது, இடம் அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது. ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் கடந்த முறை அங்க வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க, கூட்டம் அதிகமாக மறுத்துட்டாங்க. அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவு அடிப்படையில் கொடுத்தாங்க? அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும், கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது தப்பா கட்டு. இந்த இடத்துல நீங்க கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும், விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லி இதை மறுத்து வேற இடத்த, அகலமான இடத்த கொடுத்துருக்கணும். இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு ஆணையம் பிஜேபி ஒரு உண்மை கண்டறிவு வச்சிருக்காங்க. அதுல அவங்க கட்சியில இருந்து அவங்க போட்டிருக்காங்க, அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க. அவங்க உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இதுல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடந்துருக்கு. இந்த தேர்தலுக்கு அந்த ஆணையம் அமைத்தது உடனே எப்படி அந்த அந்த நீதி அரசர் நியமிக்கப்பட்டார், என்ன அது, அவர் உடனே வர்றாரு, கள ஆய்வுக்கு வர்றாரு, உடனே பேசுறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. அதுல பார்த்தா சில ஊடகங்கள்ல பார்த்தா முழுக்க டிஎம்கே காரங்கன்னு அதுல போடுறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது, காவல்துறைக்கு தான் தெரியும். அதுல எல்லாம் பொதுவா அதெல்லாம் எப்படி இந்த நீதி அரசரை உடனடியாக நியமிக்கப்பட்டார் என்பது எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு. இல்ல அது ஒரு குழு அமைத்து அது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து